ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் அந்த 4ஆம் டெஸ்ட் போட்டி ஓப்பன் ஆகிருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி கட்டாயம் அந்த 4ஆம் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய அணி நட்சத்திர வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பேசியிருக்காரு. இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக சதம் அடித்தார். அதை பார்த்து அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டேலண்டட் ஒரு ஆல்ரவுண்டர் இந்திய அணிக்கு கிடச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான் சொல்லலாம். கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே லோ ஆர்டர் தான் காப்பாற்றினா இப்போ டாப் ஆர்டர் எதுக்கு தான் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா லோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா இது போன்ற பிளேயர் நல்லா விளையாடுறாங்க. டாப்பில் இருக்கிற ஜெய்ஸ்வால் தவிர யாரும் விளையாட மாட்டாங்க. அதுதான் இந்திய அணிக்கு தோல்விக்கு காரணம். அதனால் நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஆஸ்திரேலியாவில் போயிட்டு செஞ்சுரி அடிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இதுக்கு மேலே தான் இந்த மேட்சே ஓப்பன் ஆகிருக்கு. கண்டிப்பாக 4ஆம் டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் பேசியிருக்காரு, ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா இப்போ தான் கேம் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் 211க்கெல்லாம் 7 விக்கெட்டு, ஒரு 250க்குள்ளே ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா இப்போ பேட்டிங் ஆஸ்திரேலியா நேற்றுக்கும் நல்ல ஸ்கோர் அடித்து நாளைக்கு கண்டினியூ பண்ணி 1.5 நாள் நம்மளை பேட்டிங் ஆட விட்டுருப்பாங்க. நம்ம இந்திய அணி காலி ஆகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டே 3 முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு விக்கெட்டு தான் இருக்குது. நாளைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அது ரெடி ஆடியோ எப்படியோ ஒன்று சீக்கிரமாக விக்கெட் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பந்து வீச்சாளர்கள் பும்ரா, சிராஜ், அப்புறம் ஆகாஷ், ஜிபி இவங்களாம் சேர்ந்து ஆஸ்திரேலியா எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறோமோ ஆஸ்திரேலியா அணி அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா ஒரு 250-300 டார்கெட் இருந்தால் கண்டிப்பாக சேஸ் பண்ணலாங்க. இந்திய அணியோட பேட்டிங்கில் டெப்த்து பாருங்கள். 8th விக்கெட் ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு டெப்த் இருக்கிற பேட்டிங். ஆஸ்திரேலியா கிட்டே பேட்டிங் இருக்குது. ஸ்மித்லாம் ஃபார்மில் இருக்கா, ஸ்மித், டிராவஸ் ஹெட்டு, அதுக்கப்புறம் இவங்க கவாஜ் எல்லாம் ஃபார்மில் இருக்காங்க. எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் சீக்கிரமாக நம்ம அந்தளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறோமோ 150-200 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒரு 300 ரன்னாக ஈஸியாக சேஸ் பண்ணலாம். ஏன்னா கஷ்டப்பட்டதாங்க முடியும். இந்த டெஸ்ட் சீரிஸை ஜெயிச்சா தான் நம்ம ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கான பிளாட்ஃபார்ம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. 358 ரன் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க டே 3ல். சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு மோசமான ரேக்கார்ட்னா, கடந்த ஒரு 6 டெஸ்ட் மேட்சா, கிட்டத்தட்ட 6 டெஸ்ட் மேட்ச்னா 12 இன்னிங்ஸா. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி ஒரு இது கூட அடிச்சது இல்லைங்க, 300 மேல் ஸ்கோர் அடிச்சதே இல்லையா. இப்போ கடந்த 6 டெஸ்ட்டாக நியூசிலாந்து டெஸ்ட் இன்க்ளூடிங் அந்தளவுக்கு ஒரு மோசமான டாப் ஆர்டர் இருக்காங்க. வெறும் நம்ம கில் அடித்தா மட்டும்தான் ரன்னு போகுது. கில்லுன்ற நம்ம ஜெய்ஸ்வால் அடித்தா மட்டும்தான் போகுது. கில் அவர்லாம் என்ன பண்ணாருன்னு தெரியல. டீமில் இப்போ ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, அது வேறு விஷயம். பட் இந்திய அணியோட ஒஸ்ட்டான பேட்டிங் இதுதான் காரணம். நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக ஆடி இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நிறைய யுவராஜ் சிங்னு இல்லை, ஷாவாக்காக இருக்கட்டும், நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் கிடச்சிருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், நிதிஷ்குமார் செஞ்சுரி அடித்தது குறித்து என்ன நினைக்கிறீங்க? யுவராஜ் சிங் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறார். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.